Hello students, இந்த வீடியோல நம்ம வந்துட்டு phosphorus trichloride பார்க்கலாம். So phosphorus trichloride நோடைய preparation properties, uses and structure இந்த வீடியோல பார்க்க போறோம். So start பண்ணும் பொழுது இதனுடைய molecular formula பார்த்தோம்னா PCl3. இப்போ இதனுடைய preparation. So ரெண்டு டைப்ல வந்து ரெண்டு மெத்தட்ல வந்து phosphorus trichloride நம்ம prepare பண்ணலாம். ஒன்னு by passing a slow stream of chlorine through white phosphorus. So white phosphorusல நம்ம வந்துட்டு ஸ்லோவா குளோரினை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு PCl3 வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் பிளஸ் குளோரின் கேஸ் PCl3. இப்போ பேலன்ஸ் பண்ணுவோம். 4p இருக்கு, அதனால இங்க 4p. அப்போ குளோரின் வந்து 4 3s are 12 ஆயிடுது. இந்த இடத்துல வந்து 2 தான் இருக்கு. ஸோ 6 போட்டோம்னா பேலன்ஸ் ஆயிடும். ரெண்டாவது ப்ரிப்பரேஷன், when white phosphorus is passed through or treated with thionyl chloride, SOCl2 அப்படின்றது thionyl chloride. thionyl chlorideல நம்ம white phosphorus வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு PCl3, phosphorus trichloride, S2Cl2 disulfur dichloride plus sulfur dioxide கேஸ் கிடைக்குது. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பேலன்சிங் ஈஸியாக பண்ணுறதுக்காக thionyl chlorideக்கு முன்னாடி நான் 8 போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ்பரஸ் வந்து 4, இங்கேயும் 4 பேலன்ஸ் ஆகிடும். இப்போ வந்து ஆக்சிஜன் எடுத்துக்குவோம். ஆக்சிஜன் வந்து 8 இருக்கு, இங்கே எத்தனை இருக்குன்னா 2 தான் இருக்கு. ஸோ இங்கே நம்ம 4 போட்டோம்னா ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ சல்ஃபர் பார்ப்போம். 8 சல்ஃபர் இருக்கு, இங்க 4 பிளஸ் 2 6 தான் இருக்கு, நம்மளுக்கு 8 வேணும். அதனால இந்த இடத்துல நம்ம 2 போட்டோம் அப்படின்னா 2 into 2 4 plus 4 8 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது குளோரின் பார்ப்போம். 8 2s are 16. ஸோ இங்க பார்த்தோம்னா 4 3s are 12, இங்க 2 into 2 4. ஸோ 12 plus 4 16. ஸோ ரெண்டு பக்கமும் 16 16 குளோரின் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ரிப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ்ல நம்ம குளோரின் கேஸையோ அல்லது thionyl chlorideயோ ட்ரீட் பண்ணும் பொழுது ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் ஃபார்ம் ஆகுது. ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் PCl3. ஸோ PCl3ல நம்ம வாட்டர் ஆட் பண்ண போறோம். ஸோ வாட்டர் ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஹைட்ரோலைசிஸ்ன்னு பேரு. இங்க நம்ம ஆட் பண்ணக்கூடிய வாட்டர் பார்த்தோம்னா கோல்டு வாட்டரா இருக்க போகுது. ஸோ ரியாக்ஷன் வந்துட்டு PCl3 பிளஸ் வாட்டர் it forms, அதாவது when PCl3 phosphorus trichloride is treated with water, cold water, it forms H3PO3. H3PO3 அப்படின்றது phosphorus acid. பிளஸ் HCl நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுவோம். 3 Cl. ஸோ இங்கேயும் 3 போட்டோம்னா பேலன்ஸ் ஆயிடும். இப்போ ஹைட்ரஜன் பார்ப்போம். 3 பிளஸ் 3 6, இங்க 2 தான் இருக்கு. ஸோ 3 போட்டோம்னா 6 பேலன்ஸ் ஆயிடும். ஆக்சிஜன் இங்கேயும் 3 இங்கேயும் 3 பேலன்ஸ் ஆயிடுச்சு. பாஸ்பரஸ் இங்கேயும் 1 இங்கேயும் 1 பேலன்ஸ் ஆயிடும். ஸோ PCl3ல நம்ம வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் ஆசிட் ஃப்ரம் PCl3 எப்படி நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ PCl3 ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் மாலிக்யூலோட கோஆர்டினேட் ஆகும், PCl3H2O. ஸோ இது எப்படி வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இப்போ பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் 15. ஸோ கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p3. ஸோ n is equal to 3 ஷெல்ல இந்த மாதிரி n is equal to 3 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 3d ஆர்பிட்டலும் இருக்கும். ஸோ பாஸ்பரஸ்ல 15 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கிறதுனால இந்த d ஆர்பிட்டல் வேக்கண்டா இருக்கும்.
இப்போ நம்ம இந்த PCl3ல வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய H+OH- அயான்ல இந்த OH- அயான் வந்துட்டு நேரா இந்த 3D ஆர்பிட்டலுக்கு போகும். வேக்கண்டா இருக்கக்கூடிய 3D ஆர்பிட்டலுக்கு போய் இந்த எலக்ட்ரான்ஸ் அதுக்கு கொடுத்து இந்த OH இந்த பாஸ்பரஸ் கூட ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது அதாவது OHக்கும் Pக்கும் அதாவது Pனுடைய 3D ஆர்பிட்டல்ல பாண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய இந்த H+ இந்த PCl3ல இருக்கக்கூடிய ஒரு Cl கூட கம்பைன் ஆகும். ஸோ H+ இதுல இருக்கக்கூடிய ஒரு Cl- கூட சேர்ந்து இது என்னவா போயிடும், HCl வெளியில வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ற வாட்டர் மாலிக்யூல்ல இருக்கக்கூடிய OH- பாஸ்பரஸினுடைய வேக்கண்ட் 3D ஆர்பிட்டல் கூட கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும் பொழுது வாட்டர்ல இருக்கக்கூடிய H+ அயான் PCl3ல இருக்கக்கூடிய ஒரு Cl கூட சேர்ந்து HCl வெளியில வரும். ஸோ நமக்கு ஒரு HCl வெளியில போயிருது. அப்ப மீதம் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ பாஸ்பரஸ் அதுல ஒரு OH அட்டாச் ஆயிடுது, 3 Clல 1 போயிடுது, மீதம் 2 இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடக்கக்கூடியது. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆன POHCl2 ரெண்டாவது வாட்டர் மாலிக்யூல் கூட கம்பைன் ஆக போகுது. ஸோ இங்கேயும் அதே மாதிரியான ஒரு ஸ்டெப் தான் நடக்க போகுது. ஸோ இங்க என்ன ஆகும், H+OH- இருக்கும். இந்த OH- இந்த பாஸ்பரஸ்னுடைய 3D வேக்கண்ட் ஆர்பிட்டல்ல எலக்ட்ரானை டொனேட் பண்ணி என்ன பண்ணுது, கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த H+ இதுல இருக்கக்கூடிய ஒரு Cl- கூட சேர்ந்து என்னவா நம்மளுக்கு போயிடும்னா HCl போயிடும். ஸோ HCl வெளியில வந்துடுது. அப்போ இப்போ பாஸ்பரஸ்ல ஏற்கனவே ஒரு OH இருக்கு, இப்போ ஒரு OH சேர்ந்து OH2 மாறும். 2 Clல இப்போ ஒரு Cl ஆயிடும். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்ல என்ன நடக்குது, இங்க ஃபார்ம் ஆன POH2Cl மூணாவது வாட்டர் மாலிக்யூல் கூட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணும் பொழுது இங்கேயும் என்ன நடக்கும், H+OH- இருக்கும். இந்த OH- பாஸ்பரஸ்னுடைய 3D வேக்கண்ட் ஆர்பிட்டல்ல என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணி கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய இந்த Clலும் இந்த Hம் HCl வெளியில போயிடுது. அப்போ ஒரு HCl வெளியில வந்துடுது. நம்மளுக்கு என்ன இப்ப கிடைக்கும், பாஸ்பரஸ். இப்போ ஏற்கனவே 2 OH இருக்கு, இப்போ ஒரு OH ஆட் ஆகுது. ஸோ OH3 இப்போ Cl கிடையாது, அதனால நம்மளுக்கு ஃபார்முலா POH thriceோட முடியும். இத H3PO3 எழுதலாம். ஸோ ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் PCl3 அப்படின்றது ஒரு 3 ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஒரு ஸ்டெப்லையும் ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஆட் ஆகும் பொழுது அந்த PCl3ல இருக்கக்கூடிய ஒரு Clலும் HCl வெளியில போயிருது. ஒரு OH வந்துட்டு பாஸ்பரஸ்ல அட்டாச் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஃபைனலா என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிடும் 3 ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷன் ஆஃப் PCl3 வித் C2H5OH and C2H5COOH. இது எத்தில் ஆல்கஹால், இது ப்ரோபியோனிக் ஆசிட். ஸோ PCl3 ஒரு ஆல்கஹால் கூடயோ அல்லது ஆசிட் கூடயோ எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்குவோம். C2H5OH எத்தில் ஆல்கஹால் பிளஸ் PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட். இது நம்மளுக்கு H3PO3. அதே பாஸ்பரஸ் ஆசிடையும் C2H5Cl ஃபார்ம் பண்ணு. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல 3 இல்லை, நம்ம பேலன்ஸ் பண்ணி போடுவோம். இப்போ இந்த இடத்துல 3 Cl இருக்கு, அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், 3 போட்டுக்கிறோம். இங்க 1 தான் இருக்கு, அதனால 3 போட்டுக்கிறோம். பாஸ்பரஸ் 1 தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல C2H5 3 இருக்கு, அதனால இந்த இடத்துல என்ன பண்றோம், 3 போட்டுடுறோம். இப்போ ஆக்சிஜன் இங்க 3, இங்க
இங்கேயும் அதே மாதிரி 3 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஹைட்ரோலைசிஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பாஸ்பரஸ் ஆசிட் கிடைச்சிச்சோ 3 ஸ்டெப்ல பாஸ்பரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி தான் எத்தில் ஆல்கஹாலும் PCl3யும் 3 ஸ்டெப்ல ரியாக்ட் பண்ணி இந்த பாஸ்பரஸ் ஆசிட கொடுக்கும். அங்க நம்ம என்ன மெக்கானிசம் பார்த்தோமோ அதே மெக்கானிசம் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ நம்ம புக்ல இந்த மெக்கானிசம் கொடுக்கல, இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொடுக்கல. நான் இதுக்கு மட்டும் இந்த ஸ்டெப் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எத்தில் ஆல்கஹால் PCl3 கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இதுல இருக்கக்கூடிய இந்த OH இந்த பாஸ்பரஸினுடைய 3D வேக்கன்ட் ஆர்பிட்டல்ல கோஆர்டினேட் ஆகுது. அப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு Cl எது கூட போயிடும், இந்த C2H5 கூட சேர்ந்து நம்மளுக்கு என்னவா வெளியில போகுது, C2H5Cl போயிடும். அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இந்த P அப்படியே இருக்க போது. இப்போ ஒரு Clக்கு பதிலா ஒரு OH 2 Clன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இது என்ன பண்ண போகுது, அடுத்த ஒரு C2H5OH கூட ஆட் ஆக போகுது. எத்தில் ஆல்கஹால் கூட ஆட் பண்ணுச்சுன்னா இதுல இருக்க இந்த OH இந்த பாஸ்பரஸ் கூட போயிட்டு ஆட் ஆகும். ஆட் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த பாஸ்பரஸ் ஏற்கனவே ஒரு OH இருக்கு, இப்ப இந்த OH சேர்ந்ததுன்னா OH ட்வைஸ்ன்னு ஆகும். இதுல இருக்க ஒரு Cl இந்த C2H5 கூட சேர்ந்து என்னவா வெளியில போயிடுது, C2H5Clன்னு போயிடும். அப்ப பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு Cl, அதை இங்க போட்டுடும். ஸோ இது செகண்ட் ஸ்டெப். ஸோ இது வந்து ஸ்டெப் 1ல நம்மளுக்கு கிடைக்குது, இது வந்து ஸ்டெப் 2ல நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப ஸ்டெப் 3ல என்ன ஆகும், மறுபடியும் நம்ம ஒரு C2H5OH ஆட் பண்றோம். ஆட் பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய OH இந்த பாஸ்பரஸினுடைய 3D வேக்கன்ட் ஆர்பிட்டலுக்கு போகும். இந்த C2H5 இந்த Cl சேர்ந்து C2H5Cl மாறும். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, P. ஏற்கனவே 2 OH இருக்கு, இப்போ ஒன்னு சேர்ந்துருது அப்படின்னா OH த்ரைஸ் ஆயிடும். இதுல இருந்த Cl இது கூட சேர்ந்து C2H5Clன்னு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேயும் 3 ஸ்டெப்ல நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்குது. 3வது ஸ்டெப்ல நம்மளுக்கு இந்த மாதிரி பாஸ்பரஸ் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அடுத்த எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரோபியோனிக் ஆசிட் எடுத்துக்குவோம். பிளஸ் PCl3 ஆட் பண்ணோம்னா இங்கேயும் நம்மளுக்கு பாஸ்பரஸ் ஆசிட் பிளஸ் C2H5COClன்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம இதுக்கு அந்த எத்தில் ஆல்கஹாலுக்கு எப்படி ஸ்டெப் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம போட போறோம். இப்போ அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு பார்க்க வேண்டாம், எலிமினேஷன் மட்டும் பார்த்தா போதும். இதுல பேலன்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் 3 Cl இருக்கு, ஸோ இங்கே 3 போட்டுக்கிறோம். அப்போ C2H5CO3 போட்டோம்னா பேலன்ஸ் ஆயிடும். இப்போ எலிமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த C2H5COவும் PCl3ல இருக்கக்கூடிய 3 Clம் சேர்ந்து நம்மளுக்கு என்னவாயிடுது, C2H5COClன்னு ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஈஸியா நம்ம எலிமினேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ மீதி எல்லாம் என்ன இருக்குது, H 3 இருக்கு, P இருக்கு, O3 இருக்கு. அதே மாதிரி இந்த எத்தில் ஆல்கஹாலை நம்ம எலிமினேஷன் ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி வச்சுக்கலாம்னா இதுல இருக்கக்கூடிய இந்த C2H5 இந்த PCl3ல இருக்கக்கூடிய Cl கூட சேர்ந்து நம்மளுக்கு எதுவா வெளியில வந்தது, C2H5Cl வெளியில போயிடுது. அப்ப மீதம் இருக்கிறது H3PO3 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ புக்ல வந்து இந்த மெக்கானிசம் கொடுக்கல, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மெக்கானிசம் கொடுத்தது. ஆனா ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் PCl3க்கு அந்த 3 ஸ்டெப் வந்து புக்ல இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய யூசஸ். இதை பார்த்தோம் அப்படின்னா PCl3 வந்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ குளோரினேட்டிங் ஏஜென்ட். அப்புறம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் ஆசிட். இப்போ நம்ம ஒரு 3 ரியாக்ஷன் பார்த்தோம், ஹைட்ரோலைசிஸ் பார்த்தோம், ரியாக்ஷன் வித் எத்தில் ஆல்கஹால், ப்ரோபியோனிக் ஆசிட் பார்த்தோம். எல்லாத்துலயுமே நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட் தான். ஸோ PCl3 யூஸ் பண்ணி நம்ம பாஸ்பரஸ் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம். லாஸ்டா இதுல பார்க்க வேண்டியது அதனுடைய ஸ்ட்ரக்சர்.
ஸோ PCl3 ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகோனல் பிரமிடல். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா பாஸ்பரஸ் இது 3 Cl கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து டோட்டலா 5. அந்த 5 எலக்ட்ரான்ஸ்ல பாஸ்பரஸ் 3 எலக்ட்ரான்ஸை வந்து குளோரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. 2 எலக்ட்ரான் பாண்ட்ல இன்வால்வ் ஆகல, அதனால அது லோன் பேரா பாஸ்பரஸ்க்கு மேல நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இப்படியும் எழுதலாம். பாஸ்பரஸ் குளோரின் இப்படியும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது வந்து பிளெயின்ல சைட்ல இருக்கு, இது வந்து பின்னாடி இருக்கு. இந்த மாதிரி போட்டோம்னா பின்னாடி இருக்கு, இது போட்டோம்னா ஃப்ரண்ட்ல இருக்கு. சரியா? ஸோ 2 ஸ்ட்ரக்சருமே கரெக்ட் தான். இந்த 2 ஃபார்மும் போட்டுக்கலாம். ஸோ இதோட பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வந்து முடிஞ்சிட்டு எல்லாருக்கும் வந்து PCl3 கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.